ஒன்று சாமுவேல் 30ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்னியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்னியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். இப்போ தாவீதும் அவனோட கூட இந்த மனுஷர்களும் எங்கேயோ போயிட்டு வராங்க. வரும்போது அவங்க இருந்த இடம் வந்து அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. இவங்க எங்கே போனாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். சவுல் வந்து தாவீதை கொல்றதுக்கு தேடிட்டு இருந்தான்னு நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? தாவீது எங்கே போய் ஒளிஞ்சாலும் சவுல் அவனை தேடி அந்த இடத்துக்கு வந்துடுறான். இதனால தாவீது என்ன நினச்சான், நம்ம இந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தால் சவுல் நம்மளை சும்மா விட மாட்டான், நம்ம எங்கே போய் ஒளிஞ்சாலும் அவன் நம்மளை தேடி கண்டுபிடிச்சி வந்து நம்மளை கொண்டு போட்டுருவான் அப்படின்னு சொல்லி, இனிமேல் இங்கே இருக்கிறது நல்லதில்லை, நம்ம பெலிஸ்தர் தேசத்துக்கு போய் உயிர் தப்பி பிழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் பெலிஸ்தர் தேசத்துக்கு போகிறான். அவனோடு கூட 600 பேர் போகிறாங்க. அந்த பெலிஸ்தர் தேசத்தில் போயிட்டு அந்த ராஜா கூட அவன் சேர்ந்து ஒப்புரவாகி அவங்க கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல அந்த ராஜா கிட்ட அவன் என்ன கேட்குறான், நானும் என் ஜனங்களும் இருக்கிறதுக்கு இந்த தேசத்தில் எங்களுக்கு ஒரு ஊர் தனியாக கொடுத்துருங்க, நாங்கள் அங்கே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். அப்படி கொடுக்கப்பட்ட ஊர் தான், அந்த ராஜாவினால் கொடுக்கப்பட்ட ஊர் தான் இந்த சிக்லாக். சிக்லாக்கில் தாவீதும் மற்ற அவனோட கூட வந்த மனுஷர்களும் அங்கே இருக்கிறாங்க. தாவீது இந்த ராஜா கூட சேர்ந்து பல தேசங்களுக்கு போய் யுத்தம் பண்ணி கொள்ளையடிச்சிட்டு வந்த பொருளெல்லாம் பங்கிட்டு கொள்கிறார்கள். அப்படி வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு நாள் இவங்க வந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு யுத்தம் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அப்போது தாவீதும் கூட போகிறாங்க. தாவீதும் அந்த மனுஷர்களும் எல்லாரும் போகிறாங்க. பாதி வழியில் போனதுக்கப்புறமா அந்த ராஜா இருக்கார் இல்லையா, பெலிஸ்தர் ராஜா, அவர்கிட்ட அவங்களுடைய பிரபுக்கள்லாம் வந்து ஒரே சண்டை. இந்த மாதிரி தாவீது வந்து நம்ம யுத்தம் பண்ண போகும்போது வரக்கூடாது. இந்த ராஜா தாவீது கூப்பிட்டு போகணும்னு ரொம்ப விருப்பப்படுறான். ஏன்னா அவன் இத்தனை வருஷம்னா அவன் ஒரு 1.5 வருஷமாக வந்து அந்த ஊரில் இருக்கிறான். அதனால் இவ்வளோ நாளாக அவன் என் கூட வரான், எல்லா இடத்துக்கும் வரான், அவன் ரொம்ப நல்லவன், அவன் கூட கூப்பிட்டு போனால் நமக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறான். ஆனால் அந்த பிரபுக்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க யாருமே ஒத்துக்கல. இல்லை, தாவீதும் அவனுடைய ஜனங்கள் யாருமே நம்ம கூட வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால ராஜா தாவீதை கூப்பிட்டு, இந்த மாதிரி நீ வர்றது எனக்கு விருப்பம்தான், ஆனால் எங்களுடைய பிரபுக்களுக்கு வந்து நீ வர்றது கொஞ்சம் கூட பிடிக்கல, அதனால நாளைக்கு காலையில் நீயும் உன்னுடைய ஆட்களும் திரும்பி ஊருக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறான். இதனால காலையில் தாவீதும் அவனுடைய ஜனங்கள் 600 பேர் இருக்காங்கல்ல, எல்லாரும் திரும்பி ஊருக்கு வராங்க. எங்க சிக்லாக்கு வராங்க. அப்போ அவங்க வரும்போது தான் பார்க்குறான், சிக்லாக் முழுவதும் அக்னியினால சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. அவங்களோட மனைவி, பிள்ளைகள், ஆடு, மாடு, பொருட்கள் எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க. வந்து பார்த்ததுக்கப்புறம் என்ன நடக்குது வாசிப்போம். வசனம் 4ஆம் வசனம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அக்னியினால் சுட்டெரிக்கப்பட்ட இந்த பட்டணத்தை பார்த்ததும் இவங்களுக்கு அழுக தாங்க முடியல. மன வேதனையில ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. தங்களுடைய பலன் தீரு மட்டும் அங்கே உட்காந்து அழுகுறாங்க எல்லாருமே. தாவீது உட்பட அந்த 600 பேரும் அழுகுறாங்க. எதனால? அவங்களுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாம் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய மிருக ஜீவன்கள் எதுவுமே அங்கே இல்லை, எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் அழுது புலம்பிட்டு இருக்காங்க. யாருக்குமே யாரும் ஆறுதல் சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே துக்கத்தில் நிரம்பி இருக்கிறாங்க. அடுத்து என்ன செய்யறதுன்னு தோணலை. எல்லாருமே மனவேதனையில் அழுதுகிட்டே இருக்கிறாங்க, கலங்கி போய் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு நீங்கள் கூட இருக்கலாம். அதாவது எதையோ ஒரு காரியத்தை இழந்து போயிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் சொத்தை நீங்கள் இழந்திருக்கலாம், உங்கள் வீட்டை இழந்திருக்கலாம், உங்களுடைய வியாபாரத்தை இழந்திருக்கலாம், வியாபாரத்தில் போட்ட முதலீடை இழந்திருக்கலாம், நீங்கள் ரொம்ப நேசித்த ஒரு ஆளை கூட இழந்திருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே அது ஒரு மன வருத்தத்தை தரக்கூடியது தான். உங்கள் குடும்பத்திலேயே யாருக்கு யார் ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மன கலக்கத்தோடும் வேதனையோடும் பலனற்று போகிற வரைக்கும் அழுது புலம்பிக் கொண்டிருப்பீர்களானால் இழப்பின் வழியிலிருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கலங்கி போயிருப்பீர்களானால் இந்த தேவ செய்தி உங்களுக்கு தான். 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமார குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசத்தினால் அவனை
கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இப்போ இந்த 600 பேர் இருக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாருக்கும் தாவீது மேல ஒரு கோபம் வந்துருச்சு. ஏன்னா இவங்களோட குடும்பங்கள்லாம் இழந்து போயிட்டாங்க இல்லையா. இதனால எல்லாரும் தாவீது மேல கோபப்படுறாங்க. ஆனா தாவீதும் அதே சூழ்நிலையில தான் இருக்கிறான். அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில வந்துட்டோமே, எல்லாத்தையும் இழந்துட்டோமே, எல்லாமே எங்க கை விட்டு போயிடுச்சு, எங்க மனைவி பிள்ளைகள் எல்லாம் போயிட்டாங்களே, அவங்க உயிரோட இருக்கிறாங்களா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியல, எங்க இருக்கிறாங்கன்னு கூட தெரியலையே, இதுக்கெல்லாம் காரணம் நீதான் அப்படின்ற மாதிரி தாவீதை போட்டு நிற்கிறாங்க. உன் கூட வந்ததுக்கு எங்கள் குடும்பத்தை நாங்கள் இழந்துட்டு நிற்கிறோமே, எங்கள் சொத்து, எங்கள் பொருட்கள், எங்கள் மிருகஜீவன்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு நாங்கள் நிற்கிறோமே அப்படின்னு சொல்லி பல பேர் பல மாதிரியாக பேசி அவனை நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்க, அவனை கல்லெறிய வேண்டும் என்று பார்க்கிறார்கள். பல வருஷமா தாவீதோடு கூட இருக்கிறாங்க, இருந்தாலும் அவனை குறித்து ஒரு உணர்வே இல்லாமல் இருக்கிறாங்கல்ல. அவனும் அதே வழி வேதனையில தான் இருக்கிறான், அவனுக்கும் அதே கசப்பு தான் இல்லையா. அதெல்லாம் யோசிக்காம இவங்களுக்கு மட்டும்தான் என்னவோ வேதனை இருக்கிற மாதிரி அவனை போட்டு நெருக்கிறாங்க. உன்னாலதான் இது மாதிரி ஆயிடுச்சு, நாங்கள் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நெருக்கிறாங்க. இப்படி உங்களையும் உங்க வீட்டில் இருக்கிறவங்க, உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு இழப்பு நடந்திருக்குன்னா அந்த இழப்புக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி உங்களை குறை சொல்லி உங்களை ஒதுக்கலாம். உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களோ, உங்கள் அக்கம் பக்கத்தினரோ, உங்கள் உறவினர்களோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸோ கூட இப்படியெல்லாம் நடந்ததுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி உங்களை நெருக்கலாம். ஆனால் நீங்களும் அந்த வழியில தான் இருக்கிறீங்க. ஒரு இழப்பு நடந்துச்சுன்னா அந்த வழி உங்களுக்கும் இருக்குது. அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் மற்றவர்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பெரிய இழப்பு வந்ததே உன்னால தான் அப்படின்னு சொல்லி உங்களை குற்றப்படுத்தும் போது உங்களுடைய மனம் இன்னும் அதிகமாக நோகும், உங்களை வெறுத்து ஒதுக்குறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இதை எப்படி சரி செய்வதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு உங்கள் மைண்ட் என்ன ஆச்சு, ஸ்டக்காகி நிற்கிது. அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிக்க கூட முடியாத நிலைமை. எதை பற்றி மட்டும்தான் யோசிக்குது, ஒரு காரியத்தை நம்ம இழந்துட்டோமே, இதை எப்படி நம்ம இழந்தோம், இது எதனால் இழந்தோம், இதை இழக்காமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே சொல்லி உங்கள் மைண்டு பின்னாடி இழந்ததை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்கிறத தவிர இதுலேருந்து எப்படி எழுந்து மீண்டு வெளியில் வர்றது அப்படின்ற காரியத்தை உங்களால் யோசிக்கவே முடியல. ஏன்னா ஒரு இடத்துல உங்களோட மைண்ட் என்னாச்சு, ஸ்டக் ஆயிடுச்சு. தாவீது என்ன செஞ்சான், தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். மற்றவர்களை போல அவனும் அந்த சூழ்நிலையில தான் இருக்கிறான், மனவேதனையில தான் இருக்கிறான். ஆனாலும் அப்படியே ஒடுங்கி போய் அவனும் அழுதுட்டு ஒரே இடத்துல உட்காராம அடுத்து என்ன செய்யணும்னு யோசிப்பதற்காக தன்னை தானே திடப்படுத்தி கொண்டு எழுந்தான். இதுதான் ஒரு தலைமைத்துவத்துக்கான பண்பு. தாவீதினிடத்துல அந்த தலைமை பண்பு இருக்குது இல்லையா. ஒரு தலைவன் அப்படின்றவன் அந்த கூட்டத்தை வழிநடத்தக்கூடியவனா இருக்கான். ஏதோ ஒரு இழப்போ ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆச்சுன்னா எல்லாரும் சோர்ந்து போகலாம், எல்லாரும் நம்பிக்கை இழந்து போகலாம். ஆனால் அந்த தலைவன் நம்பிக்கை இழந்ததோ சோர்ந்து போவதோ இருக்கக்கூடாது. ஏன்னா அவன் சோர்ந்து போனால் அந்த கூட்டமே என்ன ஆகும், சோர்ந்து போகும். அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தால் எழுந்து முன்னாடி செல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணணும், தலைவன் சோர்ந்து போகாமல் தலைவன் எழுந்து நின்னா பின்னாடியே இந்த கூட்டத்துக்கும் ஒரு பலன் வரும். அதனால தாவீது என்ன பண்ணுறான், எல்லாரும் அவனை தானே கேள்வி கேட்குறாங்க, அதனால அவன் கர்த்தருக்குள்ளே தன்னை தானே திடப்படுத்தி கொள்கிறான். இவங்களுக்கெல்லாம் அவங்களோட குடும்பம் மட்டும்தான் தெரியுது, அவங்களோட மனைவி, அவங்களோட பிள்ளைகள், அவங்களுடைய சொத்து, அவங்களுடைய ஆடு மாடுகள், இது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். ஆனால் தாவீது அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறபடினால அவன் அவனுடைய மனைவிகள் மட்டும்தான் அவனுக்கு இழப்பு அப்படின்றது இல்லை. இந்த ஒட்டுமொத்த 600 பேரோட குடும்பத்தின் இழப்பும் அவனுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். எல்லாரோட இழப்பும் அவன் தலைமையில தான் இருக்கு. இப்போ அவன் அவன் குடும்பத்துக்காக மட்டும் இல்லை, இந்த ஒட்டுமொத்த 600 பேருடைய குடும்பத்துக்காகவும் அவன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அவன் அந்த இழப்புக்கு ஈடு செய்யறதுக்காக தான் எழுந்து நிற்கணும். தன்னைத்தானே திடப்படுத்தி எழுந்து நின்னாதான் அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிக்க முடியும் இல்லையா. அப்போ தாவீது அந்த இடத்துல தன்னைத்தானே திடப்படுத்தி கொள்கிறான். இன்றைக்கு நீங்க ஒரு குடும்பத்தின் தலைவராக இருக்கலாம், இல்லைன்னா அந்த குடும்பத்துல ஏதோ ஒரு நபராக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு தவறால இந்த இழப்பு நேர்ந்திருக்கலாம். உங்க குடும்பத்தை பலப்படுத்துகிற பொறுப்பு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்படியே இன்னும் எவ்வளோ நாளும் எவ்வளோ காலம் அந்த இழப்பையே எண்ணி 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 வருந்தி கொண்டிருக்க போகிறீர்கள்? அதை எண்ணி வருந்தி கொண்டிருப்பதனால என்ன பிரயோஜனம் இருக்குது? இப்போ தாவீது செய்தது போல கர்த்தருக்குள் உங்களை நீங்களே திடப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா ஒடுங்கி போய் ஒரு ஓரமாக உட்கார்ந்துருக்கிறதுனால எதுவும் மாறிட போகிறது கிடையாது இல்லையா. நீங்கள் கவலைப்படுகிறதுனாலே உங்கள் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியுமா அப்படின்னு இயேசு கேட்டார். அது போலதான் கவலைப்பட்டு கொண்டே இருப்பதனால இழந்து போனதை மீட்டு கொள்ள முடியாது. யோபு கூட பாருங்க, அவன் வாழ்க்கையில இருந்த எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். 1 இல்லை 2 இல்லை, பிள்ளைகள் 10 பிள்ளைகளை இழந்தான்.
எல்லாம் மரித்து போனார்கள். ஆடு மாடு, ஒட்டகங்கள், கழுதைகள், எருதுகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள்னு எல்லாவற்றையும் ஒரே நாளில் அடுத்தடுத்து இழந்து போனான். அவனுடைய இழப்புன்றது ஒரு பேர் இழப்பாக இருந்தது. அன்றைக்கு அவன் தான் நேசித்தவர்களையெல்லாம் இழந்து போனான். அவன் வியாபாரத்துக்குன்னு வச்சிருந்ததெல்லாம் இழந்து போனான். அவன் எதை கொண்டு வருமானம் சம்பாதித்து கொண்டிருந்தானோ எல்லாவற்றையும் இழந்து போனான். எல்லாவற்றையும் பிசாசானவன் அவன் இடத்திலிருந்து பிடுங்கி போட்டான். அவனை மனதளவில் அப்படியே ஒடுக்கி ஒரு வழி பண்ணிட்டான். அவனை உடல் அளவுலையும் பாதிக்கணும்னு சொல்லி உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை கொப்பளங்களால் அவனை பாதித்தான். சாத்தான் எந்த அளவுக்கு ஒரு கொடியவனா இருக்கிறான்ல, மனவேதனை கொடுத்தா மட்டும் போதாது, உடல்லையும் வலியை கொடுக்கணும்னு சொல்லி உடல் அளவுலையும் வலியை கொடுக்குறான். ஏன்னா யோபுவை பற்றி அவனுக்கு நல்லாவே தெரியும். எத்தனை தான் இழப்பு வந்தாலுமே இவனும் தாவீதை போல தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருப்பான். அடுத்து அவன் மறுபடியும் நல்லா உழைச்சி சம்பாதிச்சு மறுபடியும் பெரிய லெவலில் வந்துடுவான். ஆனால் அது சாத்தானுக்கு விருப்பம் இல்லை. இவன் மேலே வரவே கூடாது, இவன் அழிஞ்சிடணும், இவன் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது, இவனை ஒரே அடியாக மிதித்து தரையோட தரையாக அமைக்கிடணும்னு சொல்லி அவன்கிட்ட இருந்த எல்லா நன்மையானவைகளையும் அவன் பறித்து கொண்டு அவனுடைய உடலையும் அப்படியே நசுக்கி போட்டான். அவனுக்காக ஆறுதல் சொல்ல வந்த அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட அவனுக்கு ஆறுதல் சொல்லாமல் குறை சொல்லி தான் பேசினாங்க இல்லையா. அவனை எல்லாரும் தூஷிக்கிறாங்க. ஆனால் இது எல்லாவற்றிலும் யோபு ஒரு நாளும் தேவனை தூஷிக்கவே இல்லை. இழப்பு எப்படிப்பட்டதா இருந்தா என்ன, அது யாருக்கு அந்த இழப்பு வந்தா என்ன, யோபுவா இருந்தா என்ன, தாவீதா இருந்தா என்ன, இன்னைக்கு நீங்களா இருந்தா என்ன, நானா இருந்தா என்ன, எல்லாருக்கும் இழப்பு தான். ஏன்னா எல்லாருமே மனுஷன் தானே, எல்லாருக்கும் வலி ஒண்ணுதான், எல்லாருக்கும் அதே வேதனை தான். ஆனா இந்த சூழ்நிலைய, அந்த இழப்பின் சூழ்நிலைய நாம எப்படி பார்க்குறோம் அப்படின்றது தான் காரியம். யோபு அவனுடைய இழப்பை அவன் வேற விதமா பார்த்தான். தாவீது அவனுடைய இழப்பை அவன் வேற விதமா பார்க்கறான். நம்மளுடைய இழப்பை நாம எப்படி பார்க்குறோம், அதை நம்ம எப்படி கையாள போகிறோம், அதுல இருந்து எப்படி நம்ம வெளியில வர்றது? சிலர் சொல்லலாம், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் இப்போ ஜீரோ, என்னிடத்துல இருந்த எல்லாவற்றையும் நான் இழந்து போனேன், என்னால் இப்போ ஏஞ்சிக்கவே முடியாது, அடுத்து ஒரு ஸ்டெப் என்னால் எடுத்து வைக்க முடியாது, எனக்குன்னு எந்த ஆதாரமும் இல்லை, எல்லா கதவுகளும் எனக்கு மூடப்பட்டிருக்கிறது, எனக்கு வழியே இல்லை, என்னால் இந்த இழப்புலேருந்து வெளியில் வரவே முடியாது, அடுத்து என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்கிறவங்களா நீங்கள் இருக்கலாம். நான் உங்களை பார்த்து ஒன்று கேட்குறேன், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? உங்களுக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கையை குறித்து நான் கேட்கல. தேவன் பேரில் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கிறீங்களா? தேவன் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? அப்படி நீங்கள் தேவன் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் அது ஒன்றே ஒன்று போதும். உங்கள் கையில் எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வெறுமையாக இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த விசுவாசம் உங்களை உயர்த்தும். இப்போது தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவன் கூட எத்தனை பேர் இருந்தாங்க? 600 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, 600 பேர் இருந்தாங்க. ஆனால் ஒருத்தருக்கும் அடுத்து என்ன செய்யறது, என்ன பண்ணலாம் அப்படின்றது ஒரு யோசனை யாருக்குமே வரல. எல்லாருமே இன்னொருத்தவங்களை குறை சொல்றதுல தான் இருக்கிறாங்களே தவிர அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து, அந்த இழப்புலேருந்து எப்படி வெளியில் வர்றது, சரி ஒன்று இப்படி ஆயிடுச்சு, அடுத்து எப்படி போயிட்டு அவங்கள மீட்டு கொண்டு வர்றது, இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு யாருமே யோசிக்கல. ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டு எடுத்து வைக்க யாருமே முன் வரல. ஆனால் தாவீது ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டு எடுத்து வைக்கலாம். என்ன பண்ணான்? ஃபர்ஸ்ட் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஃபர்ஸ்ட் தன்னை திடப்படுத்தி கொள்கிறான். பலவீனமாக இருக்கும்போது, கலக்கத்தோடு இருக்கும்போது நம்ம யோசிக்கிற யோசனைகளும் நம்ம எடுத்து வைக்கிற அடியும் எப்படி இருக்கும்? அது ஒரு குழப்பமான சூழ்நிலையாக இருக்கும். சரியான விதத்தில் அது போய் முடியாது. அதனால கர்த்தருக்குள் அவன் தன்னை திடப்படுத்தி கொள்கிறான். திடப்படுத்திட்டு அதுக்கப்புறம் யோசிக்கணும், இந்த சூழ்நிலையை நான் எப்படி கையாளுறது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நம்மளால ஈஸியாக அந்த காரியத்தை செய்ய நம்மளால முடியும். அவங்க கூட இந்த 600 பேரும் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டு எடுத்து வைக்கல, ஆனால் தாவீது எடுத்து வச்சான். ஏன் தாவீது? ஏன்னா அவனுக்குள்ள சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தது. ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. எதை கண்டும் அவன் பயந்து பின்வாங்கி போனதே இல்லை. அவனுக்கு முன்னாடி எது வந்தாலும் சரி அதை எதிர்த்து நின்றுதான் அவனுக்கு பழக்கம். ஏன்னா அப்படிப்பட்ட விசுவாச இருதயம் உள்ளவனா அவன் இருந்தான். எப்படிப்பட்ட ஒரு காரியத்தையும் அவன் போராடி ஜெயிக்கக்கூடிய வல்லமை உள்ளவன் தான் இந்த தாவீது. இப்போ இல்லை, எப்போலேருந்து? சின்ன வயசுலேருந்தே. ஒரு முறை நான் சிங்கத்தை கொன்றேன், ஒரு முறை நான் கரடியை கொன்றேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. சிங்கத்தையும் கரடியும் கொன்று அது வாயிலிருந்து ஆட்டுக்குட்டியை அவன் மீட்டு கொண்டு வருகிறான். அது மட்டும் இல்லை, ஒரு மனுஷன், சாதாரண மனுஷன் கோலியாத்தை முறியடிக்கிறதுக்கு யாராலையும் முடியல. இஸ்ரவேல் இராணுவமும் ராஜாவும் அந்த மனுஷனை பார்த்து பயந்து போய் எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தாவீது ஒரு சிறு பையன்,
ஆடு மேய்க்கிற பையன்தான். அவன் தைரியமா எதிர்த்து போறான், யார? கோலியாத்தை எதிர்த்து போறான். நான் போய் அவனை கொல்றேன் அப்படின்னு சொல்லி சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துல வருகிறேன்னு சொல்லி அவனை போய் ஒரே ஒரு கல்லால் அவனை அடிச்சு வீழ்த்தினான். பாருங்க, அவன் சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு முன்பாக எது இருந்தாலும் அதை பார்த்து அவன் பயந்து போய் ஒதுங்கி பின்வாங்கி போகாம எதிர்த்து போய் போராடி ஜெயத்தை எடுக்கிறான். அன்னைக்கு ஒரு சின்ன கல்லால எப்படி அவ்வளோ பெரிய மனுஷன் அவன் வீழ்த்தினான்னா, அவனுடைய இருதயத்துல இருந்த விசுவாசம் மட்டும்தான். அவன் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போறது என்ன? கர்த்தர் இவனை என் கையில ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான் இல்லையா? அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக கர்த்தர் தாவீதின் கையில கோலியாத்தை ஒப்பு கொடுத்தார். தாவீது ஒன்றும் போர் வீரன் கிடையாது, ஆடு மேய்க்கிற சின்ன பையன். அவங்க அண்ணன்கள் போர் வீரர்களா இருக்கிறாங்க. அவங்க அண்ணன்களை பார்க்கறதுக்கு தான் அந்த யுத்த களத்துக்கே அவன் வரான். ஆனா எல்லாருமே என்ன பண்றாங்க? அந்த கோலியாத்தை பார்த்து பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஒரு ஸ்டெப் முன்னாடி போனது யாரு? தாவீது. அவனுக்கு சிறு வயதிலிருந்தே அந்த தலைமைத்துவ பண்பு அவனுக்குள்ளவே இருக்கு. கர்த்தர் அவனை அப்போலேருந்தே ட்ரைனிங் பண்ணிட்டே இருக்கிறாரு. அந்த தலைமைத்துவ பண்பு தான் இன்னைக்கும் அவனை ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டு முன்னாடி தன்னுடைய இருதயத்தை அவன் திடப்படுத்தி கொள்கிறான். ஏன்னா அவன் தன் தேவனை முழு இருதயத்தோடும் விசுவாசித்தான். அங்க இருந்த கூட்டம் எல்லாமே இஸ்ரவேல் ஜனங்க தான், எல்லாரும் அந்த தேவனுடைய மக்கள் தான், எல்லாரும் அந்த தேவனை அறிந்திருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் இல்லாத விசுவாசம் தாவீதுக்கு இருந்தது. அதனாலதான் தேவன் கோலியாத்தை தாவீதினுடைய கரங்கள்ல ஒப்பு கொடுத்தார். அவன் இன்னமும் அதே விசுவாசத்தோட இருக்கிறான். கர்த்தர் பேர்ல அதே விசுவாசம் உள்ளவனா இருக்கிறதுனாலதான் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தான். அவனுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலை தான், வலியும் வேதனையும் மிகுந்த சூழ்நிலை தான். ஆனாலும் அவன் என்ன பண்றான்? முன்னாடி வரான். தன்னைத்தானே கர்த்தருக்குள்ள அவன் திடப்படுத்தி கொள்கிறான். நாமளும் இன்னைக்கு தாவீதை போல முதலாவது நம்ம திடப்படுத்தி கொள்ளணும். குழப்பத்துல எடுக்கிற எந்த முடிவும் சரியா வராது. குழப்பத்துல ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்து ஏதாவது நம்ம செஞ்சோம்னா அது இன்னும் உடைஞ்சுதான் போகும், இன்னும் அதிக இழப்புகளை தான் நமக்கு தரும். அதனால நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஃபர்ஸ்ட் திடப்படுத்தணும். நம்ம கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொண்டு அதுக்கப்புறம் செயல்படும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்வார். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு வாசிப்போமா? 8ஆம் வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இந்த இடத்துல தன்னை திடப்படுத்தி கொண்டு தாவீது கர்த்தர் இடத்துல ஜெபிக்கிறான். ஜெபித்து அவனிடத்துல ஒரு யோசனை இருக்கு. அந்த யோசனைய கர்த்தரிடத்துல கேட்டு அதற்கு உத்தரவு கேட்கிறான். நான் அந்த தண்டை தொடர்ந்து போகலாமா, பின்தொடரலாமா? எந்த தண்டை? அந்த அமலேக்கியர்களை பிடிச்சு கொண்டு போயிட்டாங்கல்ல, அதை அவங்கள நான் பின்தொடர்ந்து போலாமா? அவங்கள நான் பிடிப்பேனா அப்படின்னு கேட்கிறான். கர்த்தரும் பின்தொடர்ந்து போப்பா, நீ அவங்கள பிடிப்ப, அது மட்டும் இல்ல, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், நீ எதெல்லாம் இழந்தியோ எல்லாவற்றையும் நீ மீட்டுக் கொள்வாய் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. தன்னை திடப்படுத்தி கொண்ட தாவீது அடுத்து அவன் என்ன செய்யணும், இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு யாரிடத்துல கேட்கிறான்? கர்த்தர் இடத்துல கேட்கிறான். கர்த்தரும் அதுக்கு அனுமதி கொடுக்குறாரு. கர்த்தர் அது அனுமதி கொடுத்த உடனே தாவீது அவன் கூட இருந்த 600 பேரை கூட்டிகிட்டு போறான். நீங்களும் தாவீதினுடைய சூழ்நிலையில தான் இருக்கிறீங்க இல்லையா? அப்போ கர்த்தரிடத்துல போய் விசாரித்து கேட்கும்போது கர்த்தர் உங்களுக்கு வழியை போதித்து நடத்துவார். அவருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் செயல்படும் பொழுது நிச்சயமாக நீங்கள் இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். இப்போ தாவீது கர்த்தருடைய வார்த்தையின்படி எழுந்து அவன் கூட இருந்த அந்த 600 பேரையும் கூட்டிக்கிட்டு தண்டை பின்தொடர்ந்து போறான். இவங்க போகும்போது வழியில பாதி வழியிலேயே சில பேருக்கு நடக்க முடியாத பலவீனம் வந்துருது. அதனால அவங்க என்ன சொல்றாங்க? எங்களால இதுக்கு மேல நடக்கவே முடியாது, அதனால நாங்க இங்கேயே இருக்கோம், நீங்க மட்டும் போய் அவங்கள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது சரின்னு தாவீதும் அவங்கள அங்கேயே இருக்க வச்சுட்டு இவன் போறான். எத்தனை பேர் அங்க தங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 200 பேர் பலன் இல்லாமல் பாதியிலேயே நின்று விட்டார்கள். அவங்களால எங்களால இதுக்கு மேல வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தாவீது 200 பேர் அங்க விட்டுட்டு மீதி 400 பேரை தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு போகிறான். 400 பேர் கூட தாவீது போயிட்டு இருக்கும்போது வழியில ஒரு எகிப்தியனை பாக்குறாங்க. அவன் சோர்ந்து போய் கீழே சுருண்டு விழுந்து கிடக்குறான். அவன் எதுக்காக விழுந்து கிடக்குறான்னா பசியில சாப்பிடாம விழுந்து கிடக்குறான். அவனை இவங்க எழுப்பி திடப்படுத்தி அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவனை தேற்றுறாங்க. அதுக்கப்புறம் தாவீது அவனை விசாரிக்கிறான். நீ யாரு, நீ எங்கேருந்து வர, நீ எதுக்காக இங்கே விழுந்து கிடக்குற அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், நான் ஒரு எகிப்தியன், நான் அமலேக்கியர்கிட்ட வேலை செஞ்சிட்டு இருக்கேன். நாங்கள் எல்லாரும் படை எடுத்துட்டு யூதா தேசத்துக்கு போனோம். அந்த இடத்துல பொருட்கள் எல்லாம் கொள்ளடிச்சிட்டு வரும்போது சிக்லாக்ல அதே மாதிரி பொருட்களை கொள்ளடிச்சிட்டு அங்கே இருந்த மனுஷர்களையும் சிறப்பிடிச்சிட்டு
அந்த பட்டணத்தை நாங்கள் அக்னியினால் கொளுத்திட்டு வந்துட்டோம். வர வழியில் எனக்கு வியாதி வந்துருச்சு, அதனால் என் எஜமான் இங்கேயே என்னை விட்டுட்டு அவர் போயிட்டாரு. நான் 3 நாளாக இந்த இடத்துல இருக்கிறேன், எனக்கு சாப்பிட ஒன்றும் இல்லை, பசினால தான் நான் மயக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இதை கேட்ட உடனே தாவீது, அப்படியா, அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு நீ எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்குறான். அவனும் சரி, நிச்சயமாக நான் காட்டுறேன், ஆனால் என்னுடைய ஆண்டவனிடத்தில் என்னை பிடிச்சு கொடுத்துறாதீங்க அப்படின்னு மட்டும் அவன் கேட்குறான். பாருங்க, தாவீதின் இருதயத்தில் ஒரு குழப்பம் இருந்தது. அந்த தண்டை பின்தொடரலாமா, அதை நான் பிடிப்பனா அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்தது. போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி அதை கர்த்தரிடத்துல என்ன பண்ணுறான், அவன் கேட்குறான், நான் போட்டுமா போகக்கூடாதா, எனக்கு ஜெயம் கிடைக்குமா, நான் அவங்களை பிடிப்பனா அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் அவனுக்கு உத்தரவு கொடுக்குறார். சரி போ அப்படின்னு சொல்கிறாரு. இவனும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே புறப்பட்டு போகிறான். அவனுக்கு தெரியாது இல்லை இவங்க எந்த வழியாக போயிருப்பாங்கன்ட்டு. இவங்க சிறப்பிடிச்சிட்டு போனாங்கன்னு மட்டும் தெரியும், ஆனால் எங்கே கூட்டிகிட்டு போனாங்க, எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றது காரியங்கள்லாம் தாவீதுக்கு தெரியாது. ஆனாலும் அவன் ஒரு நம்பிக்கையோடு போகிறான். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு, கர்த்தர் போனால் நான் பிடிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோட அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு அவன் போகிறான். தாவீது என்ன பண்ணான், அவனுடைய வலியிலும் வேதனையின் மத்தியிலும் தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரை தன் முழு இருதயத்தோடும் விசுவாசித்து அவனுக்குள்ள இருந்த அந்த காரியத்தை தேவனிடத்துல விசாரிக்கிறான். நான் இதை செய்யலாமான்னு விசாரித்து அவருடைய வார்த்தை வந்த உடனே அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அதன்படி அவன் செய்ய போனபடினால தேவன் அவனோடு கூடவே இருந்து அந்த காரியத்தை சுலபமாக்கிட்டாரு. இப்போ அதுக்கான ஒரு ஆளை அங்கே ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு தேவன். நீ போய் ஏன் தேடி அலைஞ்சிட்டு இருக்க, அந்த தண்டு எங்கே இருக்குன்னு நீ தேடி அலைய தேவையில்ல, அது தெரிஞ்ச ஆளை அந்த இடத்துல உனக்கு வைக்கிறேன்னு சொல்லி தேவன் ஏற்கனவே அவனுக்காக அந்த ஒரு மனிதனை, ஒரு எகிப்தியனை அந்த இடத்துல ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அவன் நான் கூட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒத்துக்கிறான் இல்லையா. அப்போ நம்மளுடைய தேவன் எத்தனை அருமையான தேவன் இல்லை. கர்த்தர் எவ்வளவு நேர்த்தியாக தாவீதை அன்றைக்கு வழி நடத்தி கொண்டு போயிருக்கிறார். அவரிடத்துல நம்ம கேட்கும்போது அவர் நம்ம கிட்ட இல்லைன்னே சொல்ல மாட்டாரு. நிச்சயமா நம்ம கூடவே இருந்து நம்மளை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் எதை இழந்திருந்தாலும் பரவாயில்ல, நம்பிக்கையை மட்டும் இழக்காதீங்க, விசுவாசத்தை மட்டும் இழக்காதீங்க. நீங்க இழந்ததை எல்லாம் எப்படி திரும்ப பெற்றுக்கொள்வது, அதை மட்டும் யோசிக்கணும். அதற்கான எந்த வழியும் இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு தெரியலன்னா கூட பரவாயில்ல, கர்த்தர் உங்களுக்காக ஒரு புதிய வழியை காண்பிக்க வல்லவராக இருக்கிறார். அவரை மட்டும் நம்பினீங்கன்னா போதும். உங்கள் கையில் எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, அதை பற்றி கவலைப்படாதீங்க. அவர் சொல்லும்போது நீங்கள் விசுவாசித்து அதை செய்யணும். அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது உங்களுக்கு வழிகள் எல்லாம் திறக்கப்படும். அதுக்கப்புறம் தாவீது என்ன பண்ணுறான், 16ஆம் வசனம். இவன் அவனை கொண்டு போய் விட்ட போது இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடி கொண்டிருந்தார்கள். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த அமலேக்கியர்கள் கொள்ளையிட்டு கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் வச்சு அதை கொள்ளையிட்டு கொண்டு வந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தினால எல்லாம் குடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டு ஆடி பாடி மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு தாவீது போய் 17ஆம் வசனம். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறு ஒருவரும் தப்பவில்லை. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். இப்போ தாவீது எல்லாரையும் அவங்களெல்லாம் முறியடிச்சது மட்டும் இல்லை, அவங்க மனைவிகள் பிள்ளைகளை எல்லாம் விடுவித்து கொண்டு வரான். அது மட்டும் இல்லை, ஆடு மாடுகளையும் அவன் மீட்டு கொண்டு வந்தான். கர்த்தர் சொன்னது போலவே 19ஆம் வசனம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். கர்த்தர் என்ன சொன்னாரு, நீ போ, சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் சொன்னாரு. அதே போல இவன் சகலத்தையும் அன்றைக்கு திருப்பி கொண்டான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால அவனுக்கு இது சுலபமாயிற்று. நீங்களும் தாவீதை போல உங்களை திடப்படுத்தி கொண்டா மட்டும் போதாது. போன வருஷத்துல நீங்க எதை வேணாலும் இழந்து போயிருக்கலாம். உங்கள் சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், சமாதானத்தை இழந்திருக்கலாம், ஆரோக்கியத்தை இழந்திருக்கலாம், சொத்துக்களை இழந்திருக்கலாம். நான் வீடை இழந்துட்டேன், நிலத்தை இழந்துட்டேன், நான் உழைச்சி சம்பாதிச்சு வாங்கின அந்த நிலம் என் கைவிட்டு போயிடுச்சு, நான் வியாபாரத்தில் பண்ண முதலீடெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு, என்னுடைய உறவுகள் என்னை விட்டு போயிட்டாங்க, நான் நேசித்தவங்களை நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எதை வேணா நீங்கள் இழந்துட்டதா சொல்லலாம். அதையெல்லாம் நினைச்சு கவலையோடு கண்ணீரோடு முடங்கி போய்விடாமல், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகாமல், மெயினான கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகாமல், உங்களுடைய இழப்பு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய மனவேதனை இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, கர்த்தரை விட்டு மட்டும் பின்வாங்கிடவே கூடாது. நிறைய பேர் அதை தான் தப்பு பண்ணிடுறாங்க. அவங்களுடைய
இந்த மாதிரி ஒரு பெரிதான இழப்பின் நேரத்துல கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறார்கள். நான் இவ்வளோ வணங்கினேன், சர்ச்சுக்கு ரெகுலரா போனேன், ஆராதனை பண்ணேன், காணிக்கை செலுத்தினேன், ஆனா எனக்கு தேவன் இந்த மாதிரி தண்டனை கொடுத்துட்டாரு, நான் இதை இழந்துட்டேனே, எனக்கு எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்லி நீங்க தவறாக புரிந்து கொண்டு தேவனை விட்டு பின்வாங்கி போகாமல் கர்த்தரை பற்றி கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். யோபு அவ்வளோ பெரிய இழப்புலையும் கடைசி வரைக்கும் தேவனை அவன் தூஷிக்கவே இல்லை, தேவனை விட்டு பின்வாங்கல. தாவீதும் எவ்வளோ போராட்டங்களையும் பிரச்சனைகளிலும் அவன் இருந்தான். சவுலுக்கு பயந்து எங்கெங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சான், உயிருக்கு தப்பி போனான் அங்கேயும் இங்கேயும். அந்த சூழ்நிலையில கூட அவன் ஒரு நாளும் தேவனை விட்டு விலகி போகவே இல்லை. இவங்க எல்லாருமே அவங்களுடைய சூழ்நிலை நேரத்துல தேவனை விடாமல் பற்றி கொண்டபடியினால ஒரு கட்டத்துல தேவன் அவர்களை எல்லாம் உயர்த்தினார். யோபுக்கு அவன் இழந்ததை எல்லாம் இரட்டத்தனையாய் திரும்ப கொடுத்தது மட்டும் இல்லை, அவனுடைய சரீரத்தையும் புதுசா மாற்றினார். அவனுடைய வியாதியை எல்லாம் நீக்கி அவனை முற்றிலுமாக அவனை மாற்றினார். தாவீதும் அதுக்கப்புறம் அவனுடைய சத்துருக்களுக்கெல்லாம் நீங்களாகி அவனை மீட்டு கொண்டு அவனை ஒரு ராஜாவாக அவனை அபிஷேகம் செய்து 40 வருட காலம் அவன் இஸ்ரவேலை ஆட்சி செய்தான். இப்படி தேவனை விட்டு பின்வாங்காமல் நீங்க இருக்கணும். முக்கியமான விஷயம் என்ன, நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரை விட்டு மாத்திரம் நம்ம விலகிடாம கர்த்தரை பற்றி கொள்கிறவர்களா இருக்கணும். இவ்வளவு நாள் எப்படி வேணா இருந்திருக்கலாம், இன்றைக்கு புது வாழ்வு நமக்கு தொடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம திடப்படுத்தி கொண்டு அவரிடத்துல வந்து உங்களுடைய குறையை சொல்லி நான் எப்படி இதுல இருந்து வெளியில வருதுன்னு நீங்க அவரிடத்துல கேட்கும் போது அவர் உங்களுக்கு வழியை காட்டுவார், அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். அந்த ஆலோசனை கேட்டு நீங்கள் செயல்படும் போது உங்களுக்கு வெற்றி நிச்சயம். கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் இழந்ததையெல்லாம் திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். உங்க குடும்பத்துல முதல்ல ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டு எடுத்து வைக்கிற ஆளா நீங்க இருக்கணும். இன்னைக்கு உங்க குடும்பத்துக்காக நீங்க ஒரு ஸ்டெப் உங்களை திடப்படுத்தி கொண்டு முன்னாடி வரும்போது கர்த்தர் உங்களுடைய இழப்பை மட்டும் இல்லை, உங்க குடும்பத்தை ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். உங்க கூட கர்த்தர் இருப்பாரு. யார் இல்லைன்னா என்னங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்கு வெற்றி தர அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் இழந்ததை எல்லாம் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள அவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வெற்றி உங்கள் ஒருவருடைய வெற்றி அல்ல, உங்கள் குடும்பத்தின் வெற்றி. உங்களுடைய தோல்வி எப்படி உங்கள் குடும்பத்தினுடைய தோல்வியா இருக்கிறதோ அதே போல உங்களுடைய வெற்றியானது உங்கள் குடும்பத்திற்கு வெற்றியாய் அமையும். தாவீதும் அவங்களுடைய ஆட்களும் போய் எல்லாரையும் திருப்பி கொண்டு வராங்க இல்லையா, திருப்பி கொண்டு வரும்போது வழியில தாவீதோடு கூட போன அந்த 400 பேர் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் நம்ம கொள்ளையடிச்சிட்டு வரோம் இல்லையா, இந்த பொருட்கள் எல்லாம் ஏற்கனவே அந்த பாதியில நின்றுட்டாங்கல்ல, அந்த 200 பேர் அவங்களுக்கு கொடுக்க கூடாது, அவங்களுடைய மனைவி பிள்ளைகளை மட்டும்தான் அவங்களுக்கு, மீதி கொள்ளையடிச்சிட்டு வந்த பொருட்கள்லாம் நமக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆனா தாவீது என்ன சொல்றான், வாசிப்போமா 23ஆம் வசனம். அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். தாவீது கர்த்தரிடத்துல விசுவாசமா இருக்கிறான்றதுக்கு இதுவும் ஒரு சாட்சி இல்லையா. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இவங்க போயிட்டு ஏதோ சண்டை போட்டு கொள்ளையடிச்ச பொருள் எல்லாம் திரும்ப எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு பேசுறாங்க. நம்ம கொள்ளையடிச்சுட்டு வந்தது நமக்கு மட்டும்தான், அங்க 200 பேர் நின்றுட்டாங்க, அவங்களுக்குலாம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க பேசும்போது தாவீது சொல்றான், இல்ல, இது கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். யார் கொடுத்தது? இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ கர்த்தர் நமக்கு இதை கொடுத்திருக்கும் போது நீ அவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு நீ எப்படி சொல்லுவ இல்லையா? ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு ஆசீர்வாதம் வந்ததுன்னா இது நான் ஜெபிச்சதுனாலதான் வந்தது, நான் போய் சம்பாதிச்சதுனால இந்த ஆசீர்வாதம் வந்தது, அதனால இது நான் மட்டும் தான் அனுபவிப்பேன், என்னை சுற்றி உங்களுக்குலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி உங்க குடும்பத்தாரை பார்த்து நீங்க சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல. அது போலதான் ஒரு கூட்டம், ஒரு 600 பேர் ஒரு கூட்டமா இருக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு பொருளை கொள்ளையிட்டாங்கன்னா அந்த எல்லாருக்கும் தானே போய் சேரும். அது எப்படி நீ அவங்களுக்குலாம் சேரக்கூடாதுன்னு சொல்லுவேன்? அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நிச்சயமாக எல்லாருக்கும் இதுல பங்கு இருக்குன்னு சொல்லி அன்றைக்கு தாவீது அந்த கொள்ளையாடின பொருளை எல்லாருக்குமே பங்கிட்டு கொடுத்தான். கர்த்தரும் என்ன சொல்றது கிடையாது, நீ ஜெபிச்சியா உனக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம், உன் குடும்பத்துக்கு கிடையாது, நீ முன்னாடி வந்தியா உனக்கு மட்டும்தான் ஆலோசனை சொல்றேன், உன் குடும்பத்துக்கு கிடையாது அப்படின்னு கர்த்தர் ஒருபோதும் சொல்றது இல்லை. அந்த குடும்பத்துல இருந்து ஒரே ஒரு மனுஷன் அல்லது ஒரே ஒரு மனுஷி தேவனை நோக்கி பார்க்கும் போது தேவன் அந்த ஜெபத்தை கேட்கிறார். அவங்களுக்கு மட்டும் இல்லை அந்த ரட்சிப்பு, அந்த குடும்பத்துக்கே அவர் ரட்சிப்பை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். குடும்பத்துல இருந்து ஒருத்தர் எழும்பி நின்னா போதும். இந்த 600 பேர்ல தாவீது மட்டும்தான் எழும்பி நின்னா அந்த தாவீதின் ஜெபத்துக்காகவும் அந்த தாவீதின் விசுவாசத்துக்காகவும் தான் மொத்த குடும்பத்தையும் அவர் திரும்ப கொடுத்தார். கொள்ளையாடின பொருட்களை எல்லாம் திரும்ப கொடுத்தார். அவன் என்ன பண்ண சொல்லியிருக்கலாம், தாவீது நான் தான் ஜெபிச்சேன், நான் தான் கர்த்தரிடத்துல கேட்டேன், அப்ப இதெல்லாம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி எல்லா பொருளையும் அவனால எடுத்துக்க முடியும். ஆனா அவன் அப்படி செய்யல. இது கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் நம்மை
விரோதிகளிடத்திலிருந்து, சத்துக்களிடத்திலிருந்து நம்மை காப்பாற்றி அவர்களை நம்மளுடைய கையில ஒப்பு கொடுத்துருக்கிறார். அப்ப இது எல்லாருக்கும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சமமா பிரிச்சு கொடுக்குறான். அப்படி தாவீது இன்னமும் கர்த்தர் மேல அவன் முழு இருதயத்தோட விசுவாசத்தோட தான் இருக்கிறான். இன்றைக்கு உங்க குடும்பம் ரட்சிக்கப்படணும், உங்க குடும்பம் வெற்றியை காணணும்னு சொன்னா நீங்க ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் எடுத்து உங்களை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரிடத்துல ஜெபித்து இதுல இருந்து நான் எப்படி வெளியில வர்றது, நான் இழந்ததை எல்லாம் எப்படி நான் திரும்ப பெற்றுக்கொள்வது என்று நீங்கள் ஆலோசனை கேட்கும்போது கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல வல்லவராக இருக்கிறார். ஏன்னா ஆதியில மனுஷன் இழந்த எல்லாவற்றையும், தேவன் கொடுத்த எல்லா நன்மையையும் ஆதாம் ஆதியில இழந்து போனான். அந்த எல்லா இழந்து போன காரியங்களையும் கிறிஸ்து இயேசு நமக்கு மீட்டு கொடுத்திருக்கிறார். எல்லா நன்மையையும் அவர் சிலுவையிலே நமக்காக மீட்டு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன், எல்லாவற்றையும் மீட்டு கொடுத்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற இந்த சின்ன சின்ன இழப்புகளை எல்லாம் நமக்கு தான் அது பெரிய காரியம், ஆனால் கர்த்தருக்கு அது பெருசல்ல. அவர் அதெல்லாம் ஈஸியா நமக்கு மீட்டு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் இழந்தது கொஞ்சமா இருக்கலாம், ஆனால் பெற்றுக்கொள்ள போகிறது அதிகமா இருக்கும். நிச்சயமாய் தேவன் இந்த ஆண்டு நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தர் நல்லவர்.